போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்லி லண்டன் ஜெர்மனிலாம் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போலவே 15,511 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா செய்தியாளர்கள் கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா கேள்விகளையும் பதிலையும் துண்டுச்சீட்டுல எழுதி வச்சு அவரே அடுத்த கேள்வி இது, அதுக்கு பதில் இதுன்னு தனி ரூட்ல போய்கிட்டு இருக்கிறாரு. இது எங்க போய் முடியுமோ முருகாங்கிறது தான் தமிழ் மக்களுடைய மனக்குமுறலா இருக்கு. சந்திக்கும் போது பிசினஸை தாண்டி இந்த உறவு வலிமையாகுது, அதுதான் முக்கியம். அப்படித்தான் ஹென்ரிக் வூஸ்ட், இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை இங்கே தான் தொடங்கணும், விரிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட புதிய முதலீடுகளையும் தமிழ்நாட்டிலேயே மேற்கொள்றதா உறுதி செய்ய வேண்டிய நிறுவன உயர் அதிகாரிகளை சந்திச்சு பேசுறப்பதான் அதை அவங்க உறுதி பண்ணாங்க. அதுக்காக இந்த மாதிரி பயணங்கள் தேவைப்படுது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய மனித வளம், உள்கட்டமைப்பு, வெளிப்படையான அரசு நிர்வாகம், சலுகைகள், இதை பத்தி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நானே அவங்க கிட்ட எடுத்து சொல்றேன்.